ஒரு பிச்சைக்காரரை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார், உழைத்து சாப்பிடாமல் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறாய் என்று. அதற்கு அந்த பிச்சைக்காரர், சார், எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது. கடந்த ஒரு வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எதுவும் கிடைக்கவில்லை. உங்களை பார்த்தால் பெரிய மனிதரை போல் இருக்கிறீர்களே. எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டுவிடுகிறேன் என்றார். உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை. வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன். வேறு ஒன்னா? எதுவா இருந்தாலும் சரி, என் பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்றார் பிச்சைக்காரர். உன்னை என்னுடனே பிசினஸ் பார்ட்னர் ஆக்க போகிறேன். என்னது, பிசினஸ் பார்ட்னரா? ஆமாம், எனக்கு சொந்தமாக பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வைக்க இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும், அவ்வளவுதான். முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்துட்டான் குமார் என்று பிச்சைக்காரர் மனதில் குதூகலம் மூழ்கியது. சார், அது லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்க போறோம்? உங்களுக்கு 90%, எனக்கு 10%, இல்ல உங்களுக்கு 95%, எனக்கு 5%? எப்படி? ஆர்வத்தோடு கேட்டார். இல்லை, நீ 90% எடுத்துக்கிட்டு எனக்கு 10% கொடுத்தா போதும் என்றார் அந்த செல்வந்தர். அதை கேட்ட பிச்சைக்காரருக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. என்ன சார் சொல்றீங்க? நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாப்பா, உனக்கு 90%, எனக்கு ஜஸ்ட் 10% போதும். எனக்கு பணம் தேவையில்லை. அது நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு. இந்த 10% கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காக இல்லை, உனக்கு நன்றியுணர்ச்சி என்றைக்குமே இருக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே, உனக்கு நான் என்னென்றைக்கோ நன்றி கடனா இருப்பேன். அடுத்த நொடி பிச்சைக்காரர் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டார். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படைப்படி நடைமுறை துவங்கியது. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் பொருள துவங்கியது. அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களில் எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரர் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டார். புத்தமுதிய ஆடைகளை உடுக்க துவங்கினார். தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டார். கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டார். இரவு